வணக்கம். ஆன்மீக உலகத்தை விரும்பும் நண்பர்களே, இன்று நாம் பார்க்கப் போகும் கோயில் ஒரு மர்மமும் ஒரு பெருமையும். பத்மநாப சுவாமி கோயில். இது ஒரு தரிசனத்தோடு முடிவடையாதது. இது அமிர்தமான ஆன்மீக அனுபவம். வீடியோ முழுவதும் பாருங்க, உங்களுடைய பார்வையை இது மாற்றும். பத்மநாப சுவாமி கோயில் என்பது கேரள மாநிலத்தின் திருவனந்தபுரத்தில் அமைந்துள்ள ஒரு பிரசித்தி பெற்ற விஷ்ணு கோயிலாகும். இது உலகின் அதிகமான செல்வம் கொண்ட கோயிலாக கருதப்படுகிறது. இந்த கோயில் ஸ்ரீ விஷ்ணுவின் அனந்த சயனம் நிலையில் காணப்படுகிறது, அதாவது ஆதிசேஷன் மேல் படுத்திருக்கும் நிலையில் காணப்படுகிறது. 1. வரலாறு. இந்த கோயில் பழங்காலமானது. சங்ககால இலக்கியங்களில் கூட இந்த கோயிலின் குறிப்பு உண்டு. கிபி 1729 மார்த்தாண்டவர்மா என்பவர் கோயிலுக்கு தனது என்டையர் குளோனியை சமர்ப்பித்து பத்மநாபதாசன் என தன்னை அடிமையாக அறிவித்தார். அதன்பின் கோயில் அதிகாரப்பூர்வமாக மன்னராட்சியின் கீழ் வந்தது. அவர்கள் தங்களை ஸ்ரீ பத்மநாப சுவாமியின் அடிமை என்றும் கூறினார். 2. மூலதெய்வம். ஸ்ரீ விஷ்ணு அனனச்சயன நிலையில் காணப்படுகிறார். பெரிய 5 முக நாகம் மேல் படுத்திருக்கும் நிலையில் அவருடைய வாமபகுதி பிரம்மா தோன்றும் கட்டபத்ரா மலர்க்கு தாயார் உடன் உள்ளார். 3. கோயிலின் கட்டடக்கலை. திராவிட கட்டடக்கலை மற்றும் கேரள பாணி கலந்தமைவு. 100 அடி உயர கோபுரம், 365 கம்பங்கள் கொண்ட மண்டபம் அழகான சிற்பங்களுடன் உள்ளது. கோயில் முராஜா கோட்டை போல பாதுகாப்பாக அமைந்துள்ளது. 4. பிணைந்த இரகசியங்கள். கோயிலில் 6 பிணைக்கப்பட்ட பணக்குளங்கள் உள்ளன. A to F வால்ட்ஸ் என பெயரிடப்பட்டுள்ளது. பி வால்ட், இது அமரகோஷம் என அழைக்கப்படுகிறது. இதை திறக்க வேண்டாம் என நம்பிக்கை உள்ளது. இதை பற்றிய ரகசியமும் மற்றும் பாதுகாப்பு மீதான நம்பிக்கைகளும் நிறைந்துள்ளன. 5. செல்வ சொத்துக்கள். 2011 இந்திய உச்சநீதிமன்றம் ஆணையிட்ட பின் சில வால்ட்டுகள் திறக்கப்பட்டன. திறக்கப்பட்ட பாகங்களில் அரும்பெரும் தங்கம், வைரங்கள், பழமையான நாணயங்கள், ராஜசிங்காசனம் போன்றவை கண்டுபிடிக்கப்பட்டன. மதிப்பீடு 1,00,000 கோடிக்கும் மேல். பத்மநாப சுவாமி கோயில் முக்கிய சிறப்புகள். திருவனந்தபுரத்தில் உள்ள பத்மநாப சுவாமி கோயில் என்பது இந்தியாவின் மிகப்பெரிய, மிக பணக்காரமான மற்றும் மிக விசேஷமான வைஷ்ணவ கோயில்களுள் ஒன்று. கீழே இந்த கோயிலின் முக்கிய சிறப்புகள் பட்டியலாக. 1. உலகிலேயே மிக வளமான கோயில். 2011 கோயில் தாழ்வாரங்களிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்ட சொத்துக்களின் மதிப்பு 1,00,000 கோடி ரூபாய்க்கு மேல் என மதிப்பிடப்பட்டது. இதனால் பத்மநாப சுவாமி கோயில் உலகின் மிக வளமான கோயிலாக பெயர் பெற்றது. 2. தாழ்வாரங்கள். கோயிலில் 6 தாழ்வாரங்கள் உள்ளன. A, B, C, D, E, F. B தாழ்வாரம் இன்னும் திறக்கப்படவில்லை. அதன் கதவின் மீது நாகம் வடிவில் தாழ்ப்பு இருந்ததால் அது தெய்வீக பாதுகாப்பில் இருக்கிறது என நம்பப்படுகிறது. இது தற்போது வரை மறைமுகமான மர்மமாகவே உள்ளது. 3. திருப்பதி கோவிலை விட பழமையானது. இந்த கோயில் திருப்பதியை விட பழமையானது என கூறப்படுகிறது. பல்லவ, சேர, சோழ, பாண்டியர்கள், திராவிடர்களால் வழிபடப்பட்ட வரலாற்று சான்றுகள் உள்ளன. 4. அனந்தச்சயன நிலையில் பகவான் விஷ்ணு. பிரதான மூர்த்தி திரு அனந்தச்சயன நிலையில், அதாவது பாம்பின் மேல் அமர்ந்த நிலையில் பத்மநாப சுவாமி விஷ்ணு மூர்த்தியாக காணப்படுகிறார். இவரது மூர்த்தி 18 அடி நீளம் உள்ளதாகவும் 3 த்ரோவிண்டோ வழியேதான் முழு உருவமும் காணக்கூடியதாகவும் உள்ளது. திருவிதாங்கோர் அரச குடும்பம் கோயிலை இன்று வரை நிர்வகிக்கிறது. இவர்கள் தங்களை பத்மநாப சுவாமியின் தாசர்கள், அதாவது சேவகர்கள் என கருதுகிறார்கள். 5. அரிய கட்டடக்கலையியல். கோயிலின் கட்டடக்கலையில் திராவிட மற்றும் கேரள கலாச்சாரங்கள் கலந்துள்ளது. மரச்சட்டைகள், விளக்கங்கள், தூண்கள் மற்றும் கோபுரங்கள் மிகவும் பழமையான கேரள திராவிட பாணியில் வடிவமைக்கப்பட்டுள்ளன. 6. சிறப்பு விழாக்கள். லக்ஷதீபம். 6 ஆண்டுக்கு ஒரு முறை நடத்தப்படும் விழா. கோயில் முழுவதும் 1,00,000 விளக்குகள் ஏற்றப்படுகிறது. அல்பாஷி மற்றும் பைங்குனி ஃபெஸ்டிவல்ஸ் வருடாந்திர பிரம்மாண்ட உற்சவங்கள். தரிசன நேரம் கடுமையான கட்டுப்பாடுகள். தரிசனத்துக்கு அருகிலாவே அணிய வேண்டும். ட்ரெடிஷனல் ட்ரெஸ் ஒன்லி. ஆண்கள் வேட்டி மட்டும், பெண்கள் புடவை அல்லது சல்வார் கம்மீஸ் மட்டும் அணிய அனுமதி. நம்மோடு இந்த மகத்தான கோயிலில் ஒரு ஆன்மீக பயணம் செய்ததற்கு நன்றி. பத்மநாப சுவாமி கோயில் என்பது வெறும் கோயில் அல்ல, அது ஒரு வரலாற்று புதிர், ஒரு ஆன்மீக தெய்வம், ஒரு உலக அதிசயம். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்களுடைய எண்ணங்களை கமெண்டில் பகிருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை அழுத்துங்கள். இன்னும் பல மர்ம கோயில்கள் வரப்போகின்றன. ஓம் நமோ நாராயணாய.